இந்த கொலை நடந்த உடனேயே முதலாக நாங்கள் வெளிக்கொண்டது பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மாவட்ட தலைவர் உடனடியாக நீதிமன்றத்தில் உடனடியாக போய் அதுக்கான ஆர்டர் வாங்கியிருக்கிற பாண்டித்துறை, மேப்பல் சக்தி கூட இருந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் ஏன் நடைபெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. ஆனால் உடனடியாக அவர்கள் அவருடைய சகோதரனுக்கு ஒரு ஆவினில் வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வேலை போட்டு கொடுக்கறது ஓகே, ஆனால் அது எல்லாமே கண் துடைப்பு. இங்கே மதுரையில் இருக்கிறது ஆவின் இருக்குது, ஆனால் காரைக்குடியில் விட்டு போகிற 80 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு வேலை போட்டிருக்காங்க. அதையாவது இங்கே பக்கத்துலையாவது போட்டு கொடுத்துருக்கலாம். இனிமேலாவது அது பக்கத்தில் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்துருக்காங்க 7 கிலோமீட்டர் தள்ளி, 7 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி பட்டா கொடுத்துருக்குறாங்க. ஆக இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். சாரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருடைய டிபார்ட்மெண்ட் சரியாக செய்ய முடியல, அதனால் சாரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவ்வளவும் செஞ்சது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் யாருக்கும் தெரியாது. இதுவரையில் எனக்கு பெரிய மன்னிக்க முடியாத தவறு என்னென்னா, இந்த சிறப்பு காவல் படையை காப்பாற்றுறதுக்காகவும் தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிற அதை மறைச்சும், தலைமைச் செயலகத்திலிருந்து யார் சொன்னாங்கிறத இன்னும் வெளியிடலை, யாருங்கிறத சொல்லலை. ஆனால் இதை விட கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? ஏற்கனவே இவருக்கு இதயம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான செயல் இது! ஏற்கனவே இந்த அடிப்பட்ட காயங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே அந்த காயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். இதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும்.